அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமணி கோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எத பத்தினா, உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் பாவம் எப்படி இருக்கிறது? அப்படிங்கிற டாபிக்ல பார்க்கலாம். பொதுவா 3ஆம் பாவம் அப்படிங்கிறது வலுவா இருக்கிறது நல்லது. ஏன்னா 3ஆம் பாவம் தான் இடப்பெயர்ச்சி, 3ஆம் பாவம் தான் எழுத்து, 3ஆம் பாவம் தான் தகவல் தொடர்பு, 3ஆம் பாவம் தான் ரைட்டிங். அப்போ ஒரு ஜாதகத்துல 3ஆம் பாவம் நல்லா இருந்தா, அந்த ஜாதகத்துக்கு கம்யூனிகேஷன் துறையிலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இசைத்துறையிலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த ஒரு ஜாதகத்துல 3ஆம் பாவம் வலுப்பெற்றிருந்து, அதன் காரக கிரகமான புதனும் வலுப்பெற்றிருந்தால், அந்த ஜாதகர் எந்த துறையில் இருந்தாலும் தன்னிச்சையாக வெற்றி கொடி நாட்டுவார் அந்த துறையில. காரணம் என்னன்னா, டெக்னிக்கலா இவருக்கு தகவல் தொடர்பு நல்லா வரும். ஒரு கம்யூனிகேஷன் நல்லா வரும். பாட்டு நல்லா வரும். இசை நல்லா வரும். அப்ப எல்லா திறமைகளும் ஒருங்கே இருந்து 3ஆம் பாவம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே முயற்சி ஸ்தானம். அப்ப 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால, இந்த ஜாதகருக்கு தொட்டதெல்லாம் போகும். காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையில பாவங்கள் நல்லா இருந்து, அந்த காரக கிரகம் செவ்வாய், துணிச்சலுக்கு உண்டான காரக கிரகம் அந்த செவ்வாயும் நல்லா இருந்துகிட்டா, ஒரு ஜாதகத்துல 3ஆம் பாவம் வலுவா இருந்து, செவ்வாயும் வலுவா இருந்து, புதனும் வலுவா இருந்தா, அந்த ஜாதகர் எந்த துறையில் இருந்தாலும் அவர்தான் நம்பர் 1 வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இதற்கு. இதற்கு லக்னாதிபதியும் பலம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ 3ஆம் பாவம் வலு குறைந்தால் அந்த ஜாதகர் எந்த முயற்சி எடுத்தாலும் சக்சஸ் முடியாது. புதன் நல்லா இருந்தா கூட பாவங்கள் கெட்டுவிட்டா காரகம் நல்லா இருந்தா 50% தான் வேலை செய்யும். அப்போ எந்த துறையிலுமே எந்த வேலைக்குமே தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப எசென்சியல். அப்போ டெக்னிக்கல் ஸ்கில்லை குறிக்கிறது, கம்யூனிகேஷனை குறிக்கிறது, இது எல்லாமே 3ஆம் பாவம் தான். ஐடி துறையும் 3ஆம் பாவம் தான். அப்போ இந்த காலகட்டத்துல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர்ந்து வர காலகட்டத்துல 3ஆம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கிறதோ, அவர்கள் தங்கள் துறையில் மிகப்பெரிய வெற்றி கொடி நாட்டுகிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்க ஜாதகத்துல 3ஆம் பாவம் வலுவா இருக்கான்னு பாருங்க. இதே இது 3ஆம் பாவம் வலுவா இருந்து, அந்த 3ஆம் பாவத்த சுப கிரகங்கள் சேர்ந்து பார்த்தாங்கன்னா, கிடைக்க வேண்டிய அவுட்புட் ரொம்ப அதிகம். அப்ப 3ஆம் பாவாதிபதி 3லே இருந்து மிக வலுவாக இருந்து, அந்த 3ஆம் பாவத்தை சுப கிரகங்கள் பார்த்து, புதனும் ஒரு ஜாதகத்தில் நன்றா இருந்துட்டா, எந்த துறையில் எடுத்தாலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதன் மூலம் மிகப்பெரிய உச்சத்தை தொடரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு அப்படிங்கிறது தான் நாம இந்த 3ஆம் பாவமும் ஜாதகமும் ஒரு டாபிக்ல தெரிஞ்சுக்கலாம். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.